ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எரேமியா 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். எரேமியா 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். தியான வசனம் 3ஆம் வசனம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அருமை சகோதரன் இருந்தார். தேவனுடைய சமூகத்திலே தொடர்ச்சியாய் தங்கி வாழ்வதற்கு வாஞ்சை உடையவராக இருந்தார். இந்த தன்னுடைய நோக்கத்தை அடைவதற்கு கடிகாரத்தின் ஒவ்வொரு மணி நேர ஓசை நேரத்திலும் சுருக்கமாக ஜெபிப்பதற்கு தன்னை பழக்குவித்து கொண்டார். ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் உலக அலுவலில் ஈடுபடும் போதோ தான் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலகுவதாக அவர் உணர்ந்தார். ஆகவே கடிகாரத்தின் ஒவ்வொரு மணி நேர ஓசை நேரத்திலும் தன்னை தேவனுடைய சமூகத்திற்கு மீண்டும் கொண்டு வர முயற்சித்தார். இவருடைய விருப்பம் நல்ல விருப்பம்தான். ஆனாலும் தொடர்ச்சியாக தேவ சமூகத்தை காத்து கொள்ளும் பாக்கியத்தை அவரால் அடைந்திட முடியவில்லை. இங்கே இவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு சிறு தவறு. அது என்னவென்றால், தேவனுடைய சமூகத்தை அல்லது தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்புறமான தன்னுடைய ஞாபக சக்தியில் நிறுத்தி வைக்க அவர் முயற்சித்தார். அவருடைய ஞாபக சக்தியின் ஏற்ற தாழ்வுக்கு இணங்க தேவனுடைய சமூகத்தின் உணர்வும் அவருக்குள் ஏற்ற தாழ்வுக்குள்ளாகியது. இவ்விதமெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வாழ எத்தனிப்பது வெறும் மதீனமான ஒரு செயல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை இல்லை என்றால் தேவனுடைய நீங்காத தெய்வ பிரசன்னத்தை நாம் நம்முடைய ஞாபக சக்தியில் அல்ல, நம்முடைய மூளையில் அல்ல, நம்முடைய ஆவியில்தான் அதை உணர முடியும். நம்முடைய ஆவியில்தான் தேவனுடைய சமூகம் இருக்கிறதே இல்லாமல் நம்முடைய ஞாபக சக்தியில் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில விசுவாசிகளை பார்ப்போம் என்றால், அவர்கள் தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது தேவனுடைய சமூகத்தில் அல்லது தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் மகிழ்ச்சி அவர்களை விட்டு நீங்கும்போது தேவ பிரசன்னமும் அவர்களை விட்டு நீங்கி விடுகிறது. காரணம், அவர்கள் மெய்யான மகிழ்ச்சியை கண்டுகொள்ளாதது தான். அவர்களுடைய ஞானம் அல்லது அவர்களுடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் இந்த உலக பிரகாரமான மகிழ்ச்சியாக இருப்பது தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்கின்றதான தவறான ஒரு கான்செப்ட். ஆண்டவர் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி தான் விரும்புகிறார். ஆனால் இந்த உலகத்தின் வாயிலாக உலகத்தின் சார்பாக வருகிற மகிழ்ச்சி அல்ல. எங்கே நாம் பார்ப்போம் என்றால், ஒருவேளை மகிழ்ச்சி என்ற அந்த வார்த்தைக்கு 3 ஆங்கில சொற்களை நாம் பயன்படுத்தலாம். ஒன்று ப்ளஷர். ப்ளஷர்னால் என்ன? என்னுடைய பொருட்களினாலே எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி. அடுத்தது ஹாப்பினஸ், என்னுடைய உறவுகளாலே கிடைக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனால் மெய்யான மகிழ்ச்சி தேவனுடைய பிரசன்னத்தினால் கிடைக்கிற மகிழ்ச்சி. அதற்கு பேர் தான் ரிஜாய்ஸ் அல்லது ஜாய் என்று சொல்லுது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அதாவது கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், அந்த ஆவியின் நிறைவினாலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவம், அது என்றென்றும் நம்மை விட்டு நீங்காது. உலக பொருட்களோ உலக உறவுகளோ நம்மை விட்டு கடந்து செல்லும். அப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து விட்டவர்களாக நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னம் அதனாலே என்னை விட்டு நீங்கி விடுகிறது என்று சொல்லி ஒரு மூலையிலே ஒடுங்கி போனவர்களாக காணப்படுகிறோம். இன்னும் சிலர் தாங்கள் அழுது துயரப்படுகின்ற பொழுது தேவன் அவர்களுக்கு சமீபத்தில் இருப்பதாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். என்னுடைய துக்க வேளையிலே துயர வேளையிலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் எல்லா நாளும் நாம் துக்கமாகவே இருந்து கொண்டு இருக்க முடியாதே, கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்க முடியாதே. வருடம் 365 நாட்களும் நான் கண்ணீர் சொரிந்து கொண்டிருப்பது எப்படி அது சாத்தியமாகும்? ஆகவே கண்ணீர் வற்றியவுடன் தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு நீங்கி விடுகிறது. இன்று அநேகர் அவ்விதமாகத்தான் எண்ணுகிறார்கள். கண்ணீரோடு ஜெபிப்பதினால் தேவனுடைய பிரசன்னம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்ணீர் நின்ற உடனே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறதே என்று சொல்ல அந்த உணர்வும் அவர்களுக்கு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மெய்யான இல்லையென்றால் ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த மெய்யான சந்தோஷம், இல்லை என்றால் ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுது நம்மிலே இருக்க வேண்டும். அந்த பிரசன்னத்தினுடைய வெளிப்பாடு என்ன? அழகு. இந்த அழகு என்று சொல்லுகின்ற பொழுது புறத்தோற்றத்தை காண்பிக்கின்ற ஒரு அழகல்ல,
உடைக்கப்பட்ட ஒரு மனிதனின் அழகை காட்டிலும் மேலான அழகு எந்த ஒரு மனிதனிடத்திலும் இல்லை என்று சொல்லி நாம் சொல்லலாம். இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். எரேமியா 4:3 முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். இன்றைக்கு உலக அறிவிலே, இல்லை என்றால் நம்முடைய ஞாபக சக்தியிலே, உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் செயல்படுகிறவைகளெல்லாம் முள்ளுகளுக்குள்ளாக விதைக்கிறதாக இருக்கிறது. அதன் காலப்போக்கிலே நம்மை நெருக்கி வளரவிடாமல் நம்மை சின்னாபின்னமடைய செய்து விடுகிறது. தரிசு நிலத்திலே விதைக்கிறார்கள். அழகாக இருக்க வேண்டிய செடி கொடிகள், அழகாக இருக்க வேண்டிய மரங்கள், ஆண்டவருக்காக பூத்து குலுங்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கைகள் தரிசு நிலத்தில் விதைக்கப்படுகின்ற பொழுது பலனற்றதாய் காணப்படுகிறது. ஆகையினாலே தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இதை வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் அங்கே கிரேக்கர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த யோவான் 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அது சாகின்ற பொழுது மாத்திரமே அழகு. ஒரு மரத்தினுடைய அழகு என்பது அதனுடைய வெளிப்புற தோற்றம் அல்ல, அது கொடுக்கிற பயன்பாட்டிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அதனுடைய இலைகள், அதனுடைய காய்கள், அதனுடைய கனிகள், அதனுடைய பூக்கள், அதனுடைய வேர்கள், ஒருவேளை அது கொடுக்கிற அனைத்து இந்த நன்மைகளின் அடிப்படையிலே அவைகள் அழகான மரங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், நீங்களும் நானும் நம்மை சுயம் சாவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இல்லை என்றால் நம்முடைய உலகமாகிய முட்கள், உலக கவலையாகிய முட்கள் நம்மை நெருக்கி போடுகின்ற நிலையிலே நாம் காணப்படுகிறோமா? எந்த பலனும் கொடுக்க முடியாத ஒரு தரிசு நிலத்தை போல நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உடைக்கப்பட வேண்டும். நிலம் உடைக்கப்பட வேண்டும். நிலம் உடைக்கப்பட்டு பண்படுத்தப்பட வேண்டும். முட்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஆம், உடைக்கப்படணும், உடைக்கப்படணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயமானது தரிசை போல கடினமாக இருக்கும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையாகிய சம்மட்டியினாலே நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட வேண்டும். நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத தேவன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைக்கப்பட வேண்டும். நீங்கள் அழகு உள்ளவர்களாக, அழகுபடுத்தப்பட்டவர்களாக, தேவனுடைய பிரசன்னத்தை, நீங்காத தேவனுடைய பிரசன்னத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய இருதயம் என் ஆண்டவருடைய அன்பினால் ஊற்றப்பட்டதாக, ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டதாக, என் ஆண்டவருடைய வழிகாட்டுதலினால் காணப்படுகிறதாக அது காணப்பட வேண்டுமே. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உடைக்கப்பட வேண்டும். அழகு தெரிய வேண்டும் என்றால், வெற்றி தெரிய வேண்டும் என்றால், மேன்மை தெரிய வேண்டும் என்றால், ஆண்டவருக்காக வாழுகிற சாட்சியின் வாழ்வு தெரியப்பட வேண்டும் என்றால் அது உடைக்கப்பட வேண்டும். கிதியோன் தன்னுடைய வீரர்களோடு செல்லுகிறான். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன? பானைகள் உடைக்கப்பட வேண்டும். பானைகள் உடைக்கப்பட வேண்டும். அது உடைக்கப்படுகின்ற பொழுது உள்ளே இருக்கின்ற அந்த தீவெட்டியினுடைய வெளிச்சம் அங்கே காணப்படும். இன்றைக்கு என் ஆண்டவருடைய அழகை வெளிப்படுத்த முடியாமல், வெளிச்சத்தை கொடுக்க முடியாமல், வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாமல், மாம்சீக இச்சை என்கிறதான பண்டங்கள், இல்லை என்றால் பானைகள் என்னை மூடிக்கொண்டு இருக்கிறதோ, உடைக்க கொடுப்போம். அந்த என்னுடைய அழகை கெடுக்கின்ற அந்த மாம்சீக சிந்தனைகளாகிய அந்த மண்பாண்டங்கள் உடைக்கப்படுகின்ற பொழுது என்னிலே ஜீவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நான் வெளிப்படுத்த முடியும். அவரால் எனக்கு வெற்றி கிடைக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பானைகள் உடைக்கப்படட்டும், பானைகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து மீன்பிடிக்கும்படியாக வலைகளை போடச் சொல்லுகிறார். வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை கொண்டு வந்தார்கள். ஆம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது வலைகள் கிழியத்தக்கதாக, வலைகள் உடைக்கப்படத்தக்கதாக, வலைகளிலே இருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளத்தக்கதான அந்த கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது. உன்னையும் என்னையும் அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக, நீயும் நானும் அவருடைய பார்வையிலே அழகானவர்களாய், தூய்மையானவர்களாய், பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சரீரத்தை உடைக்க கொடுத்தார். உன்னிலே உள்ள எதை நீ உடைக்க கொடுக்கிறாய் ஆண்டவருக்காக? உன்னுடைய மேட்டிமை, உன்னுடைய மன மேட்டிமை, உன்னுடைய அகங்காரம், உன்னுடைய உலக கவலைகள், உன்னுடைய உலக பிரகாரமான நடவடிக்கைகள், உன்னுடைய சோம்பேறித்தனங்கள், இவைகளெல்லாம் உடைக்கப்படுவதற்கு நீ கொடுக்கிறாயா? நீ அழகுள்ளவனாய், தேவனுடைய தெய்வீக பிரசன்னத்தை நீ வெளிப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும் என்றால் உடைக்கும்படியாய் கொடு, உடைக்கும்படியாய் கொடு. ஆம், ஒருவேளை இது போன்ற ஒரு உடைப்பதற்கு நீங்களும் நானும் கொடுக்காமல் இருப்போம் என்றால் நம்முடைய பிடிவாதம்,
நம்முடைய சுய அன்பு நம்மை ஆட்கொண்டிருக்கும் கனிகளை காண முடியாது. தெய்வீக பிரசனத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆம், பிடிவாதமும் சுய அன்பும் உடைக்கப்பட்டு சாந்தம் மலர்வதற்கு வழி வேண்டும் என்றால் உடைக்கப்படும்படியாய் நமக்கு கொடுக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் நம்முடைய நொறுங்குண்ட ஆவியின் மூலமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்காத ஐக்கியமாய் அவர் நமக்கு கொடுக்கிறதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை விட்டு நீங்காத தெய்வீக பிரசன்னம் நம்முடைய மூளையில் அல்ல, நம்முடைய ஞாபகத்தில் அல்ல, நம்முடைய ஆவியில் இருக்கிறது. இந்த தெய்வீக பிரசன்னம் நம்மை விட்டு நீங்காதபடி எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க அவருடைய வல்லமையையும் அவருடைய வழிநடத்தலையும் நாம் கெஞ்சி நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் உணர்ச்சிகளில் அல்ல, நொறுங்குண்ட ஜீவியத்தில் எங்கள் ஆவியில் தங்கியிருக்கும் உடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் எந்நாளும் காத்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.